நம்ம சென்னையோட பரபரப்பான தெருக்களுக்கும் பழமையான கட்டடங்களுக்கும் நடுவுல எத்தனையோ கதைகள் புதைஞ்சு கிடக்கு. இன்னைக்கு நாம அப்படியான ஒரு மறைக்கப்பட்ட புதையல தேடி ஒரு பயணம் போக போறோம். அதுதான் சென்னை காவல் அருங்காட்சியகம். வாங்க அந்த வரலாற்றுக்குள்ள போகலாம். சென்னையோட அந்த வேகமான வாழ்க்கைக்கு நடுவுல அதோட கடந்த காலத்தை ரொம்ப பத்திரமா பாதுகாக்கிற ஒரு அமைதியான இடம் இருக்கு. பார்க்கறதுக்கு இது ஒரு சாதாரண கட்டிடம் மாதிரி தெரியலாம். ஆனா இது இந்த நகரத்தோட சட்டம், ஒழுங்கு, பாதுகாப்புன்னு பல கதைகளை சொல்ற ஒரு பொக்கிஷம். சொல்லப்போனா இது ஒரு காலப்பெட்டகம் மாதிரி. சென்னையோட காவல்துறை எப்படி உருவாச்சு, எப்படி வளர்ந்துச்சு, காலப்போக்குல என்னென்ன மாற்றங்களை சந்திச்சதுங்கிற மொத்த கதையையும் இது நமக்கு சொல்லுது. வாங்க அந்த கதைய இப்போ நாம விரிவாக பார்க்கலாம். சரி, வாங்க சென்னை காவல் அருங்காட்சியகத்தோட கதவுகளுக்குள்ள நுழைவோம். இங்க நாம பார்க்க போறது வெறும் பழைய சீருடைகளையோ பதக்கங்களையோ மட்டும் இல்ல. அதுக்கும் மேல சென்னைய பாதுகாத்த வீரர்களோட தியாகங்கள், அவங்க சந்திச்ச சவால்கள்னு எல்லாத்தையும் சொல்ற ஒரு வாழும் வரலாறு இது. இந்த அருங்காட்சியகம் ஒரு மௌனமான கதை சொல்லி. இங்க இருக்கிற ஒவ்வொரு பொருளும் நம்ம கிட்ட பேசுற மாதிரி இருக்கும். சென்னையோட காவல்துறை சந்திச்ச மாற்றங்களையும் அதோட பாரம்பரியத்தையும் ரொம்ப உயிரோட்டமா நமக்கு உணர்த்தும். இவை வெறும் பொருட்கள் இல்ல, காலத்தோட சாட்சிகள். இந்த அருங்காட்சியகத்தோட வாசலுக்குள்ள நம்ம கால் வைக்கிறதே ஒரு டைம் மிஷின்ல ஏறி பின்னோக்கி போற மாதிரே தான். நம்மளோட இந்த வரலாற்று பயணம் காலனித்துவ காலத்திலிருந்து இன்னைக்கு நம்ம பார்க்குற நவீன காவல்துறை வரைக்கும் ஒரு நீண்ட பயணத்தோட பக்கங்களை புரட்ட போகுது. சென்னையோட காவல்துறை வரலாற்ற நாம சுலபமா புரிஞ்சுக்க 3 கட்டமா பிரிக்கலாம். முதல்ல ஆங்கிலேயர் ஆட்சியில அவங்களோட நிர்வாகத்துக்கு ஏத்த மாதிரி இது இருந்துச்சு. அதுக்கப்புறம் சுதந்திரம் கிடைச்சதும் மக்களோட பாதுகாப்புக்கும் நலனுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு நாம பார்க்குற இந்த அருங்காட்சியகம் அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் தொடர்ற அந்த சேவை மனப்பான்மைக்கு ஒரு அழகான அஞ்சலி. இந்த அருங்காட்சியகத்தோட அரங்குகள்ல நீங்க நடக்கும்போது பழங்கால சீருடைகள், கைவிலங்குகள்ல இருந்து பழைய கோப்புகள் வரைக்கும் பார்க்கலாம். ஒரு காலகட்டத்துல அமைதியை நிலைநாட்ட பாடுபட்ட வீரர்களோட தனிப்பட்ட பொருட்களை கூட இங்க வச்சிருக்காங்க. உண்மையிலேயே இங்க நடக்கும்போது வரலாற்றோட காலடி சத்தத்தை நம்மால உணர முடியும். இந்த அருங்காட்சியகத்தோட உண்மையான அழகே இங்க இருக்கிற பொருட்கள் இல்ல, அதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற கதைகள்ல தான் இருக்கு. இங்க இருக்கிற ஒவ்வொரு பொருளும் ஒரு தியாகத்தோட சின்னம், ஒரு வரலாற்று மாற்றத்தோட சாட்சி. உதாரணத்துக்கு இந்த கைவிலங்கு பாருங்களேன். பாக்குறதுக்கு இது ஒரு சாதாரண இரும்பு வளையம் மாதிரி தெரியலாம், ஆனா இது நீதியை நிலைநாட்ட நடந்த ஒரு பெரிய போராட்டத்தோட கதையை நமக்கு சொல்லுது. யோசிச்சு பாருங்க, இந்த ஒரு சின்ன பொருள் அந்த காலத்துல சட்டத்தை எப்படி அமல்படுத்தினாங்க, குற்றங்களுக்கு எதிரா எப்படி விடாப்பிடியா போராடினாங்க, நீதியை நிலைநாட்டுறதுல எவ்வளவு உறுதியா இருந்தாங்கன்னு எல்லாத்தையும் நமக்கு புரிய வைக்குது. இது கடமையோட ஒரு வலிமையான சின்னம். அடுத்ததா இந்த சீருடைய பாருங்க. காலம் இதோட நிறத்தை கொஞ்சம் மங்க வச்சிருக்கலாம், ஆனா இதோட ஒவ்வொரு இழையிலையும் ஒரு பெரிய கதை பின்னப்பட்டிருக்கு. இந்த சீருடை வெறும் ஆடை மட்டும் இல்ல, இது ஒரு அடையாளம். ஒரு காலத்துல காவல்துறையோட ஒழுக்கத்தையும் பெருமையையும் இதுதான் பிரதிபலிச்சுது. இதோட வடிவமைப்பு காலப்போக்குல எப்படி மாறுச்சுன்னு பார்த்தாலே காவல்துறையோட வளர்ச்சியையும் நம்மால நல்லா புரிஞ்சுக்க முடியும். ஆனா இந்த அருங்காட்சியகம் வெறும் கடந்த காலத்தோட பக்கங்கள்லே நின்னுடல. அது நவீன தொழில்நுட்பத்தோட உதவியோட இன்னைக்கு இருக்கிற நம்ம தலைமுறையோட பேசுது. முன்னெல்லாம் அருங்காட்சியகம்னா நம்ம சும்மா போய் ஒரு பார்வையாளரா நின்னு பார்த்துட்டு வருவோம். ஆனா இங்கே அப்படி இல்ல. தொழில்நுட்பத்தோட உதவியோட நாமளும் வரலாற்றோட ஒரு பகுதியா மாற முடியுது. தொடுத்திரைகள், செயலிகள் மூலமா கடந்த காலம் அப்படியே நம்ம கண் முன்னாடி உயிர் பெற்று வருது. சரி, நீங்களும் இந்த வரலாற்று பயணத்தை நேர்ல அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சில எளிய விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. நவம்பர் மாசத்துல இருந்து பிப்ரவரி வரைக்கும் போனீங்கன்னா வெயில் இல்லாம இதமா இருக்கும். சிட்டி பஸ், ஆட்டோன்னு எதுல வேணாலும் சுலபமா இங்க வந்துடலாம். நல்லா நிதானமா சுத்தி பார்க்க வசதியான காலணிகளோட வாங்க. மறக்காம ஒரு புகைப்பட அடையாள அட்டையையும் கையில எடுத்துக்கோங்க. அப்போ இந்த அருங்காட்சியகத்தோட நோக்கம் என்ன? வெறும் பழைய நிகழ்வுகளை காட்சிப்படுத்துறது மட்டும் தானா? இல்லவே இல்ல. அது ஒரு சமூகத்தோட பெருமையை வளர்க்கறதுக்கும் எதிர்கால தலைமுறைக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கறதுக்கும் ஒரு முக்கியமான பங்காற்றுது. உண்மையா சொல்லணும்னா இதுக்கு 2 முக்கியமான வேலை இருக்கு. ஒன்னு, இது நம்ம நினைவுகளோட பாதுகாவலனா இருக்கு. இன்னொன்னு, இது ஒரு கலங்கர விளக்கம் மாதிரி சமூகத்தோட நல்ல விழுமியங்களை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்குது. இங்க இருக்கிற ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு கதையும் நமக்கு ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துது. அது என்னன்னா, நம்மளோட எதிர்காலத்தை நாம சரியா வடிவமைக்கணும்னா அதுக்கு கடந்த காலத்திலிருந்து நம்ம கத்துக்க வேண்டிய பாடங்கள் விலை மதிப்பில்லாதவை. அதனால சென்னை காவல் அருங்காட்சியகம்ங்கிறது வெறும் பொருட்களோட தொகுப்பில்ல, அது சென்னையோட ஆன்மாவையும் அதோட பாதுகாப்பு பயணத்தையும் நம்ம புரிஞ்சுக்க உதவுற ஒரு திறந்த புத்தகம்.
இது நம்ம எல்லாருக்குமான ஒரு காலமற்ற அழைப்பு. அடுத்த முறை நீங்க சென்னைக்கு வந்தா கண்டிப்பா இந்த அருங்காட்சியகத்துக்கு ஒரு முறை வந்து பாருங்க. இங்க இருக்கிற கதைகள் நிச்சயமா உங்களை யோசிக்க வைக்கும். அதே நேரம் சும்மா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன், நீங்க வாழ்ற நகரத்துல இப்படி யாருக்குமே தெரியாம எத்தனை வரலாறுகள் புதைஞ்சு கிடக்கு.